வணக்கம். நான் அபிஷேக் பொன்சீலன், தமிழக வெற்றி கழகம், தூத்துக்குடி மாவட்டம். நம்மளுடைய சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அதனுடைய இன்ட்ரெஸ்ட்மெண்ட் டாக்குமெண்ட் ஃப்ராட், அதாவது இடிஎஃப் விங், ஒரு 100 கோடி ரூபா ஸ்கேம் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி பிடி அரசகுமார் என்கிற ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிடி அரசகுமார் தமிழ்நாடு பிரைவேட் ஸ்கூல் அசோசியேஷனுங்கிற பேரில் ஒரு அன்ரெஜிஸ்டர்டு அசோசியேஷன் நடத்தி வந்ததாகவும், தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மேனேஜ்மெண்ட்டை உங்களுக்கு என்ஓசி வாங்கித்தரேன், பெர்மிஷன்ஸ் வாங்கித்தரேங்கிற பேரில் ஸ்கேம் பண்ணி 100 கோடி ரூபா ஊழல் பண்ணதாகவும் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு தனிநபர் பண்ண ஊழலாக தெரியல. இன்வெஸ்டிகேஷன்ஸ் போயிட்டுருக்கு. பல்வேறு முகத்திரைகள் சீக்கிரம் கிளியும். ஏன்னா இந்த பிடி அரசகுமார் என்கிறவர் 1982லேருந்து 2013 வரைக்கும் பல்வேறு கிரிமினல் கேசஸ் அவர் பேரில் இருக்குது. முக்கியமாக ஃபினான்ஷியல் ஃப்ராட் கேசஸ். 2014 ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் லோக்சபா எலெக்ஷன்ஸ் கண்டெஸ்ட் பண்ணுறாரு. அவருடைய எலெக்ஷன் அஃபிடவிட்டில் அவருடைய கிரிமினல் கேசஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுறாரு. 2019 ஒரு மாவட்ட செயலர் முன்னிலையில் அவர் டிஎம்கேல சேரலை. அந்த கட்சியினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கட்சியில் இணைகிறார். டிஎம்கேக்கு தெரியாதா இப்படி ஒரு ஹேபிச்சுவல் ஃபினான்ஷியல் ஃப்ராட் அஃபெண்டர் நம்ம கட்சியில் இணைகிறாங்கன்னு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா? சரி, 21லேருந்து 26 வரைக்கும் இந்த ஊழல் நடந்ததாக சொல்லப்படுது. அவர் ஊழல் பண்ணது பொதுமக்கள் இல்லை, தமிழ்நாட்டினுடைய பல்வேறு ப்ரைவேட் ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட். டிஎம்கேவுடைய டாப் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் பிடி அரசகுமாருக்கும் தொடர்பு இல்லாமல் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் 100 கோடி ரூபா கொடுத்துருப்பாங்களா? இது எல்லாமே வர்ற இன்வெஸ்டிகேஷன்ஸில் தெரிய வரும். இதில் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது நம்மளுடைய ஊடகங்கள். நான் ஒரு 7-8 நியூஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துருப்பேன். அதில் ஒரு 2 ஆர்டிக்கல் தவிர மீதி எந்த ஊடகங்களும் டிஎம்கேவோட பேரை இதில் பயன்படுத்தலை. இதே டிவிகேவை சேர்ந்த ஒரு சாதாரண ஒரு உறுப்பினருடைய ஒன்று விட்ட சித்தப்பா பையன் 10 ரூபா ஊழல் பண்ணியிருந்தால் அடுத்த நாள் அது தலைப்பு செய்தி. டிவிகே பிரமுகர் 10 ரூபா ஊழல். ஏன் டிஎம்கேக்கு மட்டும் இந்த ஒரு கரிசனை?